ஜெய்பீம் பே பேக் டு தி சொசைட்டி, அதாவது தான் பெற்றதை தன் சமூகத்திற்காக திருப்பி செய்யுங்கள் என்ற அம்பேத்கரின் உறுதிமொழியை ஏற்று உங்களுக்காகவும் வருங்கால சமுதாயத்திற்காகவும் உழைக்க காத்திருக்கிறோம். இப்படிக்கு நெடுமரம் கல்வி மற்றும் சமூக அறக்கட்டளை. இதோ உங்களுக்காக நெஸ்ட் கடந்து வந்த பாதை. 2022ஆம் ஆண்டு நெஸ்ட் முறைப்படி அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டு மற்றும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. நம் கிராம சபை கூட்டத்தில் நம் கிராமத்திற்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தருமாறு நெஸ்ட் சார்பாக மனு அளிக்கப்பட்டது. சுதந்திரம் மற்றும் குடியரசு தின நாளில் நம் நெஸ்ட் வளாகத்தின் முன்பு கொடியேற்றி மாணவர்களுடன் கொண்டாடப்பட்டுள்ளது. நமது கிராமத்தில் படிக்கும் பள்ளி குழந்தைகளுக்காக ஸ்மார்ட் கிளாஸ் என்ற வசதியை ஏற்படுத்தியுள்ளார் நம் நெஸ்ட் ஃபவுண்டர் ஆகிய மதிப்பிற்குரிய திரு தசரதன் அவர்கள். கிராமத்தில் 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு மேக்ஸ் பயிற்சி திரு சண்முகம் சுந்தரம் அவர்களால் நடைபெற்றது. வெளியூர்களில் நம் நெஸ்டை அறிந்த பிறகு திரு நந்தகுமார் வேலப்பன் அவர்களின் உதவியுடன் நம் டியூஷன் சென்டரில் படிக்கும் மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் வழங்கப்பட்டது. நமது ஊரில் கபடி விளையாடும் இளைஞர்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் நெஸ்ட் மூலமாக வழங்கப்பட்டது. வடபட்டினம், அடையாளச்சேரி மற்றும் கிளிஞ்சல்மேடு ஆகிய பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியினர் மக்களுக்கு திரு வெங்கடேசன் அவர்களின் உதவியால் ஆதார் அட்டை மற்றும் ஓட்டு ஐடி இல்லாதவர்களுக்கு விரைவில் வழங்குமாறு அரசாங்கத்தில் முறையாக மனு அளிக்கப்பட்டது. சில ஆண்டுகளாக நம் கிராமத்தில் கிட்னி குறைபாட்டினால் உயிர் இறந்து வருகிறார்கள். இதற்காக நம் குடிக்கும் தண்ணீரை திரு செல்வகுமார் அவர்களின் உதவியுடன் தண்ணீர் பரிசோதனை மையத்தில் கொடுத்து டெஸ்ட் செய்துள்ளோம். விரைவில் இக்கிட்னி பிரச்சனையை தீர்க்க நெஸ்ட் மும்முரம் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது. மாதம் தவறாமல் நேர்முகமாகவோ அல்லது ஆன்லைன் வழியாகவோ மாதாந்திர கூட்டம் நடைபெற்றுள்ளது. பல வருடங்களாக நம் கிராமத்தில் படிக்கும் பள்ளி மாணவர்களுக்கு டியூஷன் சென்டர் நெஸ்ட் மூலமாகவும் மற்றும் திரு வெங்கடேசன் அவர்களின் உதவியுடன் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. அம்பேத்கர் பொன்மொழிகள் சொல்ல போகிறேன். கற்பி ஒன்று சேர் போராடு, கடலுக்கு தரும் காண்கையை விட ஓர் ஏழைக்கு தரும் கல்வி மேலாது. நீ என்னை உன் அடிமை என்று நீக்கும் போது உன்னை அழிக்கும் ஆயுதமாக நான் மாறிவிடுவது என் கடமை. சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பட்டு. ஜெய்பீம். நான் இந்த தோழி யாழினி கோவிந்தன். 91 மாரியம்மன் கோவில் அருகில் உள்ள நாடக மேடை இடிந்துவிட்டது. அதற்காக புது நாடக மேடை திரு தசரதன் அவர்களின் உதவியுடன் மற்றும் நெடுமரம் கல்வி மற்றும் சமூக அறக்கட்டளையின் தோழர்கள் உதவியுடன் புதிய நாடக மேடை அமைத்து தரப்பட்டுள்ளது. மறைந்த தோழர் சுபாஷ் அவர்களின் நினைவாக நம் கிராமத்தில் உள்ள இடுகாட்டில் புதிய குடிநீர் தொட்டி அமைக்கப்பட்டுள்ளது.